Very good morning. முன்னொரு காலத்தில் தொலைவில் இருந்த ஒரு ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லா என்ற அழகான பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு அன்பான கண்கள், இனிமையான புன்னகை மற்றும் அன்பு நிறைந்த இதயம் இருந்தது. சிண்ட்ரெல்லா தன் மாற்றாந்தாய் மற்றும் 2 மாற்றாந்தாய் சகோதரிகளுடன் வாழ்ந்து வந்தாள். அவர்கள் அவளிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டனர். வீட்டை சுத்தம் செய்வது முதல் அவர்களுக்கு சமைப்பது வரை வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அவளையே செய்ய வைத்தனர். ஒரு நாள் அந்த ராஜ்ஜியத்தின் மன்னர் அரண்மனையில் ஒரு நடன விருந்துக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் ராஜ்ஜியத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவித்தார். சிண்ட்ரெல்லாவின் மாற்றாந்தாய் சகோதரிகள் மிகவும் உற்சாகமடைந்து நடன விருந்துக்கு தயாராக தொடங்கினர். ஆனால் சிண்ட்ரெல்லாவை தங்களுடன் வர அவர்கள் அனுமதிக்கவில்லை. பாவம் சிண்ட்ரெல்லா மிகவும் வருத்தமடைந்து அன்று இரவு அழுது கொண்டே உறங்கி போனாள். ஆனால் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு தேவதை சிண்ட்ரெல்லாவின் முன் தோன்றி அவள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்று கேட்டது. சிண்ட்ரெல்லா அந்த நடன விருந்தை பற்றியும் தன் மாற்றாந்தாய் சகோதரிகள் தன்னை செல்ல அனுமதிக்காதது பற்றியும் தேவதையிடம் கூறினாள். தேவதைக்கு சிண்ட்ரெல்லாவை பார்த்து பரிதாபமாக இருந்தது. அவளுக்கு உதவ முடிவு செய்தது. தன் மந்திரக்கோலை அசைத்து அந்த தேவதை ஒரு பூசணிக்காயை ஒரு அழகான தேராகவும் எலிகளை குதிரைகளாகவும் மாற்றியது. அது சிண்ட்ரெல்லாவிற்கு ஒரு அழகான ஆடையையும் கண்ணாடி செருப்புகளையும் கொடுத்தது. சிண்ட்ரெல்லா மிகவும் அழகாக இருந்தாள். அதை பார்த்து அந்த தேவதையே ஆச்சரியப்பட்டது. சிண்ட்ரெல்லா நடன விருந்துக்கு வந்தாள். அவளது அழகைக் கண்டு அனைவரும் வியந்தனர். இளவரசன் அவளை பார்த்ததும் முதல் பார்வையிலேயே காதல் கொண்டான். அவர்கள் இரவு முழுவதும் ஒன்றாக நடனமாடினர். சிண்ட்ரெல்லா தனது கவலைகளையும் பிரச்சனைகளையும் மறந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் நள்ளிரவு நெருங்கும் போது சிண்ட்ரெல்லா தான் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதை அறிந்தாள். நள்ளிரவில் அந்த மந்திரம் மறைந்துவிடும் என்றும் எல்லாம் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் என்றும் அவளது தேவதை அவளுக்கு எச்சரித்திருந்தது. சிண்ட்ரெல்லா அவசரமாக அரண்மனையிலிருந்து வெளியேறினாள். இளவரசனிடம் அவனது உண்மையான காதலை கண்டுபிடிக்க ஒரு துப்பாக ஒரே ஒரு கண்ணாடி செருப்பு மட்டுமே எஞ்சியது. அடுத்த நாள் இளவரசன் அந்த கண்ணாடி செருப்புகளை அணிந்த பெண்ணை தேடி ராஜ்ஜியம் முழுவதும் அலைந்தான். இறுதியாக அவன் சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு வந்தான். அவளது மாற்றாந்தாய் சகோதரிகள் அந்த செருப்புகளை அணிந்து பார்க்க முயன்றனர். ஆனால் அவை அவர்களுக்கு பொருத்தமாக இல்லை. சிண்ட்ரெல்லா அந்த செருப்புகளை அணிந்து பார்த்தாள். அவை அவளுக்கு சரியாக பொருந்தின. இளவரசன் தனது உண்மையான காதலை கண்டுபிடித்துவிட்டதை அறிந்தான். அவன் சிண்ட்ரெல்லாவை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டான். அவளும் சம்மதித்தாள். அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சிண்ட்ரெல்லா மீண்டும் ஒருபோதும் தனது மாற்றாந்தாய் சகோதரிகளால் கொடுமைப்படுத்தப்படவில்லை. இந்த கதையின் நீதி என்னவென்றால், வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். சிண்ட்ரெல்லா அன்பானவளாகவும் பொறுமைசாலியாகவும் இருந்தாள். அவள் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவளுடைய நற்குணத்திற்காக அவள் வெகுமதி பெற்றாள். அவளுடைய உண்மையான அழகு வெளிப்பட்டது. உண்மையான அன்பு எந்த தடையையும் வெல்லும் என்பதையும் உங்களை நீங்களே நம்பினால் கனவுகள் நனவாகும் என்பதையும் இது காட்டுகிறது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.